யார் மக்கள் பணத்தில் எடுத்து நாங்கள் வந்து சம்பாரிச்சு காரை வாங்கிச்சோன்னு யார் பார்த்தீங்க? இங்க விரிவான உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? எங்க அமைச்சர்கள் கிட்ட கேட்க தெரியல உங்களுக்கு. மக்களோட வரி பணத்தை எடுத்து நான் சம்பாரிச்சு ஒரு கார் 2 கார் கிடையாது 26 கார் நான் வச்சிருக்கேன். நான் இவர் தான் வந்து பார்த்தாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு எம்எல்ஏனா செருப்பு போடக்கூடாது, தலையை சீவக்கூடாது, குளிக்கக்கூடாது, அப்படியே வரணும்னு ஏதாவது இருக்கா? தைரியம் இருந்தா வந்து முன்னாடி ஒருத்தன் பேசுங்க பார்க்கலாம். ஒருத்தன் பேசுங்க. நான் ரெக்கார்டு வச்சிருக்கிறேன். பேசின ரெக்கார்ட் நான் வச்சிருக்கிறேன். உங்க வீட்டில இருந்து யார் பேசுனாங்க, ஜெயிப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டது நீங்க. ஏன்னா வந்து சட்டசபைக்கு முன்னாடி வரும்போது நம்ம அந்த ஃபஸ்ட் டே வரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு டீசர் மாதிரி எங்களுக்கு ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி வச்சாங்க. ட்ரையல் பீரியட் எப்படின்னா வந்து அங்கே வந்து ஒரு கண்ணியம் காத்து என்ன மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து காமிச்சாங்க. எப்படின்னா வந்து போன சட்டசபை முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேரை தூக்கி போகிறது, டம்ளரில் அடிக்கிறது, பாட்டை தூக்கி வீசுறதுங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி சம்பவம் கூட நடக்கும். ஆனால் அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம டிவிக்கேக்காரங்க எதுவும் பண்ணக்கூடாது, எது பண்ணாலும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க வேறு. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? மைக்கை பிடிச்சி தூக்கி மூஞ்சிலே போட முடியும்? அங்கே போட முடியாது. ஆனால் நம்ம சிரிச்சிட்டே இருந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி இதை பேசணும். ஏன்னா எதுக்கு நம்மளை வந்து நோண்டிகிட்டே இருந்தால் உடனுன்ட்டு ஏதாவது இருக்கா நம்மளுக்கு? என்னமோ இன்னைக்கு ஒரு நியூஸில் வந்து 26 கார் வச்சுருக்காங்க, வண்டி வச்சுருக்காங்க, அதை வச்சுருக்காங்க, இதை வச்சுருக்காங்க, மக்கள் வரி பணத்தை வந்து தூக்கி சம்பாதிக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னு யாரையா வந்து பார்த்தீங்க நீங்கள்? யார் மக்கள் பணத்தில் எடுத்து நாங்கள் வந்து சம்பாரித்து காரை வாங்கிச்சோன்னு யார் பார்த்தீங்க இங்கே? ஒவ்வொரு தடவை சொல்லும் போதுமே விரிவான உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, எங்கள் அமைச்சர்கள்கிட்ட கேட்க தெரியல உங்களுக்கு. ஆதாரத்தோடு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆதாரம் நீங்கள் வச்சுருக்கீங்க? மக்களோட வரி பணத்தை எடுத்து நான் சம்பாரிச்சு ஒரு கார் 2 கார் கிடையாது 26 கார் நான் வச்சுருக்கேன். நான் இவர் தான் வந்து பார்த்தாரு. இப்போ நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் தொழிலில் இருக்கிறோம். இல்லை இது என்ன ஒரு கூத்தாக இருக்குது? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு எம்எல்ஏனா செருப்பு போடக்கூடாது, தலையை சீவக்கூடாது, குளிக்கக்கூடாது, அப்படியே வரணும்னு ஏதாவது இருக்கா? நான் கேட்குறேன். எதை பண்ணாலும் அதை இன்னைக்கு பாருங்கள், நம்ம இவருங்க அமைச்சர் கீர்த்தனாவங்களில் அதை ஒரு ட்ரோலை போட்டு விட்டாங்க. நேராக வந்து பேசி கட்சிக்கோ மக்களுக்கோ ஒரு சரியான பதில் சொல்ல முடியாத நீங்கள் அப்படி தான் பொம்பளைங்க பற்றி பின்னாடி தான் புறம் பேச தான் தெரியும் உங்களுக்கெல்லாம். வேறு என்ன தெரியும்? இத்தனை பேர் இந்த சோஷியல் மீடியாவில் இத்தனை கமெண்ட்ஸ் அடிக்கிறீங்க பாருங்கள். தைரியம் இருந்தால் வந்து முன்னாடி ஒருத்தன் பேசுங்க பார்க்கலாம். ஒருத்தன் பேசுங்க. முன்னாடி நின்று பேசுறதுக்கு உங்களுக்கு வேண்டாம், பேச்சு சொல்லக்கூடாது. அது இல்லை. பின்னாடினா வந்து பேசலாம். ஒரு வந்து இவங்க இப்படி இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஆட்களை வந்து சரி செய்யாமல் வீட்டையும் காப்பாற்றுறதுக்கு யோகிதை கிடையாது. இவங்க நாட்டை காப்பாற்றுறாங்களாம். அதை எந்திரிச்சு நான் அதை சொல்லிவிடுவேன், நீங்கள் அதை பார்த்து தான் பண்ணுவீங்களா, நீ இதை பார்த்து தான் பண்ணுவீங்களான்ட்டு. அவங்க வீட்டில் இருந்து நம்ம யார் எதிர்கட்சி தலைவர் இருக்கார் இல்லைங்களா, இப்போது அவங்க வீட்டில் இருந்து கூப்பிட்டு ஜெயிப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வருது. அவங்களாம் வீட்டிலேருந்து துரத்திடுவாங்க போல இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஜோசியம் பார்க்குறாங்க இல்லையா. நீ போய் உங்கள் வீட்டில் கேளப்பா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கேள்ப்பா. அவங்க கூப்பிட்டு என்கிட்ட பேசுனாங்கப்பா. நான் ரெக்கார்டு வச்சுருக்கேன்ப்பா, நான் ரெக்கார்டு வச்சுருக்கிறேன். பேசின ரெக்கார்ட் நான் வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டிலேருந்து யார் பேசுனாங்க, ஜெயிப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டது நீங்கள். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நாங்கள் நாத்திகவாதி, நாங்கள் வந்து ஜோஷன் ஜாதகத்தை வந்து நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படிங்கிறீங்க. முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் திருத்துங்க, அப்புறம் நாட்டில் இருக்கிறவங்களாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். பேசாமல் இருக்கிறோம், பொறுமையாக இருக்கோம் அப்படின்னா போட்டு நம்மளை வந்து நோண்டிகிட்டே இருக்கிறாங்க. சரி ரைட்டு, இந்த வந்து அழகான பொம்மை அப்படின்னாங்க. இந்த அழகான பொம்மை கொஞ்சம் ஆபத்தான பொம்மையும் கூட. அதனால் தூரம் நின்று மூஞ்சிக்கு தெரியாமல் பேசிக்கோங்க. மூஞ்சிக்கு முன்னாடி நேரில் வந்தேன்னா அழகான பொம்மை வந்து அப்புறம் என்ன ஆடுங்கிறது அப்புறம் தெரியும். அன்றைக்கி வந்து பேசும்போது சரியான கோபமான சரியான கடுப்பாயிடுச்சு. சரி பேச முடியாது. பொதுக்கூட்டத்தில் யார் கேட்பாங்க? இதெல்லாம் தூக்கி டெலிகாஸ்ட் பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். எங்கள் தலைவர் கூட எங்களுக்கு கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கே தெரியும்
எந்த அளவுக்கு போட்டு ட்ரோலை தள்ளிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.